உலக தமிழர்களுக்கு வணக்கம். இப்படி ஒரு கொடூரமான கொலை ஸ்டோரி அப்படிங்கிறத நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. இந்த சம்பவத்துல வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த மரணம் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திலேயே கொடூரமான மரணம். கடந்த மாதம் தமிழ்நாட்டுல நடந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண்மணிக்கு என்ன நேர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்படி ஒரு சாவு அப்படிங்கிறது உலகத்திலேயே யாருக்கும் வரவே கூடாது. என்ன நடந்துச்சு கஸ்தூரியோட வழக்குல? சென்னை தலைநகர் சென்னையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட சொந்த தொகுதியில இப்படி ஒரு கொலை ஒரு தமிழ் பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கு. ஒரு வடக்கு இளைஞரால இந்த கொலை அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. கொடூரத்தோட உச்சம் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு கணவர் இருக்காரு, 2 குழந்தைங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கள்ள காதலனும் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம 85க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களும் இருந்திருக்காங்க. கணவன் கள்ளக்காதலன் இவங்க யாருக்குமே தெரியாம மறைமுகமா ஒரு விபச்சாரியாவும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த மரணமடைந்த கஸ்தூரி. கஸ்தூரி வழக்குல பயங்கரமான சம்பவங்கள் எல்லாமே இருக்கு. அது என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம பேச போறோம். கிரைம் ஸ்டோரி போடுறேன் அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இன்னையில இருந்தே நாம தொடங்குவோம். கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர் அகதிகள் முகாமை சேர்ந்தவர் கணேசமூர்த்தி. 45 வயசாகுது. இவரு லாரி ஓட்டுற வேலை அப்படிங்கறத அகதிகள் முகாம்லயே தன்னோட குழந்தைகளோட தங்கி செஞ்சிட்டு இருக்காரு. இவரோட மனைவிதான் கஸ்தூரி. அகதிகள் முகாம்ல அங்க பகுதியில எதுவும் வேலை கிடைக்கல, நான் சென்னைக்கு போய் தங்கி நானும் ஏதாவது வேலைக்கு போயிடாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொல்லிட்டு கடந்த ஏப்ரல் மாதத்துலதான் சென்னை கொளத்தூர்ல இருக்கிற தனம்மாள் அப்படிங்கிற தெருவுல கஸ்தூரி வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. இந்த பகுதிகளில் ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு இன்னும் சில கேவலமான வேலைகள் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் அண்ணா நகரை சேர்ந்த மோசின் அன்சாரி அப்படிங்கிற கான்பூரை சேர்ந்த ஒரு இளைஞரோட இவருக்கு பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மோசின் அன்சாரி யார் அப்படின்னா, அண்ணா நகர்ல ஒரு அயன் பண்ற கடையில அயன் பண்ற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. இவருக்கு மாத சம்பளமா 20,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதிக்கு பட்டு சேலை அயன் பண்ண போன இந்த கஸ்தூரியோட மோசின் அன்சாரிக்கு பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. கணவரை பிரிஞ்சு இங்க கஸ்டமர்களோட சல்லாபத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த கஸ்தூரிக்கு மோசின் அன்சாரி மேல ஒரு மோகம் அப்படிங்கிறதும் ஏற்படுது. மோசின் அன்சாரியும் திருமணம் ஆகாதவன் அப்படிங்கறதால சரி கஸ்தூரிய திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கவும் தொடங்கியிருக்கான். கஸ்தூரியும் தனக்கு திருமணமானது 2 குழந்தைகள் இருந்தது எல்லாத்தையுமே மறைச்சு மோசின் அன்சாரியோட ஒரு கள்ளக்காதல் வாழ்க்கை அப்படிங்கறதுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதற்கிடையில மோசின் அன்சாரிய தான் தங்கி இருக்கிற வீட்டுக்கே தினமும் கூட்டிட்டு வரவோ ஆரம்பிக்கிறா. அந்த பகுதியில கீழே வாடகைக்கு இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நான் மோசின் அன்சாரியை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன், இவர் தான் என்னோட வருங்கால கணவன் அப்படின்னு சொல்லி பழகவும் வச்சிருக்காங்க. அவங்க யாருக்குமே இந்த கஸ்தூரிக்கு ஏற்கனவே திருமணமானது தெரியாது அப்படிங்கறதால சரி கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெருசா எதுவும் கண்டுக்கவும் இல்லை. மோசின் அன்சாரி தான் வாங்குற சம்பளத்தை எல்லாம் தன்னோட வருங்கால மனைவி அப்படின்னு கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருந்த கஸ்தூரி கிட்ட தான் பணம் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனாலும் இந்த சூழல்ல தொடர்ந்து மோசின் அன்சாரி கஸ்தூரி வீட்டுக்கு வரப்போக இருக்கும்போது கஸ்தூரியோட மொபைல்ல இருக்கக்கூடிய அவரோட கணவரான கணேசமூர்த்தியோட புகைப்படத்தை பார்த்துடுறாரு. இதுலதான் மோசின் அன்சாரிக்கு முதல் சந்தேகம் அப்படிங்கிறது வருது. யார் இந்த பையன், இவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தன்னோட தாலி கட்டி 2 குழந்தை பெற்ற கணவனைய இவர் என்னோட அண்ணன், நீ சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் இல்ல, எனக்கு கும்மிடிப்பூண்டியில நிறைய சொந்தங்கள்லாம் இருக்காங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாத்துக்கும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல சமாளிச்சிருக்கா கஸ்தூரி. அதன் பிறகு கஸ்தூரியோட இரவு நேரத்துல மோசின் அன்சாரி தங்கும் போதெல்லாம் நிறைய ஆண்கள் கிட்ட இருந்து தொடர்ச்சியா போன் வந்துகிட்டே இருக்கு. இத மோசின் அன்சாரி கண்டிச்சிருக்காரு. என்ன உனக்கு பெண் நண்பர்கள் யாருமே கிடையாதா, தொடர்ந்து ஆண் நண்பர்கள் தான் பேசுவாங்க, யார் இவங்களா, இந்த நேரத்துல போன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காரு. ஆனா இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி நேரத்தை கடத்திக்கிட்டு மோசின் அன்சாரியை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு கஸ்தூரி. கஸ்தூரி மேல இன்னொரு மர்ம முகம் அப்படிங்கிறது இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, அந்த பகுதியில குறுகிய காலகட்டத்திலேயே பிரபல விபச்சாரியா கஸ்தூரி இருந்திருக்காங்க. கொளத்தூர் காவல் நிலையத்துல விபச்சார வழக்குக்காக கைது செய்யப்பட்டு விடுதலையும் ஜாமீன்ல வெளியில வந்து தினமும் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையும் கஸ்தூரி செஞ்சிருக்காங்க. இது அந்த பகுதியை சேர்ந்த பலருக்கும் தெரியவே இல்லை.
ஒரு கட்டத்திற்கு மேல தினமும் கஸ்டமர் கிட்ட இருந்து போன் வருது. ஆனா மோசின் அன்சாரி கிட்ட சொந்தக்காரங்கன்னு சொல்லி சமாளிச்சு தினந்தோறும் இந்த காதல் உறவுல மோசின் அன்சாரிக்கு சந்தேகம் ஏற்பட்டு சண்டை அப்படிங்கறதும் நடக்க தொடங்குது. ஒரு நாள் இது எல்லை மீறி போக இதுக்கு மேல நாம சமாதானமா போயிடணும் அப்படிங்கிறதுக்காக மோசின் அன்சாரி கஸ்தூரிய அழைச்சிக்கிட்டு பீச்சு, பார்க்கு, சினிமா தியேட்டர்னு தாராளமா ஊர் சுத்தி இருந்திருக்காங்க. கொடுமையோட உச்சம் என்னன்னா 2 பேருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. கடந்த ஜூலை 25ஆம் தேதி மோசின் அன்சாரி, கஸ்தூரி 2 பேரும் நல்ல பீச் பார்க்குன்னு ஊர் சுத்திட்டு ஒரு ஃபுல் சரக்கு வாங்கிட்டு வந்து ஆளுக்கு 2 கோட்டர் அடிச்சிருக்காங்க. ஒரு ஆஃப், கிட்டத்தட்ட ஆளுக்கு ஒரு ஆஃப் அடிச்சிருக்காங்க. சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்ச பிறகு தனிமையில இருக்கலாம் அப்படின்னு மோசின் அன்சாரி நினைச்ச போது மறுபடியும் ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. சொல்ல சொல்ல கேட்காம, என்ன இந்த நேரத்துல உனக்கு ஆம்பளை நண்பர்கள் வேண்டியிருக்கு, எவனை கேட்டாலும் சொந்தக்காரங்கிற, நைட்டு 11:30 மணிக்கு உன் சொந்தக்காரன் எதுக்கு உனக்கு போன் பண்ணுவான் அப்படின்னு கேட்க 2 பேருக்கும் வாக்குவாதம் அப்படிங்கிறது முத்தி போயிருக்கு. இதனால கோபம் அடைஞ்ச ஏற்கனவே முழு போதையிலும் இருந்த மோசின் அன்சாரி எந்திரிச்சு உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்த கஸ்தூரிய நெஞ்சு மேலேயே ஒரே உததான் விட்டுருக்காரு. கடுமையான உதை அப்படிங்கறதால அந்த இடத்திலேயே கஸ்தூரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அதன் பிறகு பதறி அடிச்ச மோசின் அன்சாரி கஸ்தூரி மேல தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பிட்டு எல்லாம் பார்த்திருக்கான். எதுவுமே நடக்கல. 1 மணி நேரமா அப்படியே கிடந்ததால கஸ்தூரி இறந்துட்டான்னு முடிவு பண்ணி மோசின் அன்சாரி கஸ்தூரி வச்சிருந்த பணம், கஸ்தூரி வச்சிருந்த நகை, கஸ்தூரியோட ஸ்கூட்டி இது எல்லாத்தையும் எடுத்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இந்த இறந்த அடுத்த நாள்ல கஸ்தூரியோட உண்மையான கணவர் கணேசமூர்த்தி கஸ்தூரிக்கு போன் பண்ணிருக்காரு. தொடர்ந்து 2 நாளா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எடுக்கவே இல்லை. சரி, ஏதோ வேலையில இருப்பா, இல்ல போன் ரிப்பேர் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. 3 நாள் கிடக்குது, 4வது நாளும் கிடக்குது. ஆனா கஸ்தூரி போனை எடுக்கவே இல்லை. ஒருவேளை ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லாரியை ஓட்டுற கம்பெனில லீவ் சொல்லிட்டு கும்மிடி பூண்டிக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்காரு. அந்த முடிவுல கஸ்தூரியோட கணவர் இருக்கும் போதே இந்த கஸ்தூரி வகிச்ச வீட்டுக்கு கீழ் வீட்டுல இருந்த முனியசாமி அப்படிங்கிற ஒருத்தருக்கு கஸ்தூரி வீட்டுல இருந்து கடுமையான துர்நாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கு. சந்தேகப்பட்டு உடனே அவரு போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்து பார்த்தா அந்த பகுதி முழுக்க கடுமையான நாத்தம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. நான் கூட ஏதோ நாய் செத்து போச்சு, பூனை செத்துருச்சு, எலி செத்துருச்சுன்னு நினைச்சேங்க, ரொம்ப நாறுதுங்க அப்படின்னு முனியசாமி சொன்னதும் போய் கஸ்தூரி வீட்டு கதவை திறந்திருக்காங்க. கதவு வெளியில மோசின் அன்சாரி பூட்டிட்டு போயிருந்ததால திறக்க முடியல. கதவை உடைச்சு உள்ள போய் அவங்க பார்த்த காட்சி, இப்படி ஒரு மரணம் இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இறந்து 4 நாள் ஆகி போனதால கஸ்தூரியோட உடல் முழுக்க உப்பி போய் 4ஆம் நாள் இவங்க கதவை துறக்கிறதுக்கு முன்னாடி உடல் வெடிச்சு குடல் முழுக்க வெளியில வந்து உடல் முழுவதும் புழு நெளிஞ்ச நிலையில ரொம்ப கொடூரமா குடல் வெடிச்சு செதறி கஸ்தூரியோட நாற்றம் பிடித்த அந்த உடல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. உடனே போலீசார் அவரோட கணவருக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. கணவர் என்னோட மனைவி போனே எடுக்கல, நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்படி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. உடனே இது எப்படியும் கொலை வழக்காதான் இருக்கும் அப்படின்னு சந்தேகத்துல காவல்துறை கொலை வழக்கா பதிவு செஞ்சு அந்த பகுதி சிசிடிவி எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யும் போது மோசின் அன்சாரி அங்கே இருந்து ஓடக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. மோசின் அன்சாரியோட புகைப்படத்தை எடுத்து அந்த பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்கும் போது இவர் தான் கஸ்தூரியை கட்டிக்க போறவரு, வருங்கால கணவர், இவர் தான் தினமும் வீட்டுல இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்த யாருக்குமே கஸ்தூரிக்கு கணவன் இருக்கிறதோ, 15 வயதுல மகன் இருக்கிறதோ, 10 வயதுல மகள் இருக்கிறதோ எதுவுமே தெரியாது. திருமணமாகாத ஒரு பெண் மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு கணவருக்கு தெரியாம கள்ளக்காதலன், கள்ளக்காதலனுக்கு தெரியாத 80க்கும் மேற்பட்ட கஸ்தூரிகள்னு ஒரு 80க்கும் மேற்பட்ட கஸ்டமர்கள்னு வாழ்ந்துகிட்டு இருந்த கஸ்தூரி இப்படி ஒரு கொடூர மரணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. உடனடியா போலீசார் விசாரணை செஞ்சு சிசிடிவி ஃபுட்டேஜ், கஸ்தூரியோட செல்போன் இதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது கான்பூர்ல பதுங்கி இருந்த மோசின் அன்சாரிய தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு போய் கைது செஞ்சிருக்காங்க. இந்த அன்சாரி கொடுத்த வாக்குமூலம் என்ன அப்படின்னா, நான் அவ நல்லவன் நினைச்சுதான் காதலிச்சேன், அவளுக்கு கல்யாணம் ஆனதும் எனக்கு தெரியாது, அவ இப்படி விபச்சாரியா இருக்கிறது எனக்கு தெரியாது, கோவத்துல உதைச்சிட்டேன், ஆனா அவளை கொல்லணும்னு நான் நினைக்கல, தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அரசு கொடுக்குற தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்பி எண்ணிட்டு இருக்கான். எந்த பாவமும் செய்யாத கஸ்தூரியோட கணவரும் பிள்ளைகளும் இன்னைக்கு நிர்கதியா நிக்கிறாங்க. முதல்வரோட சொந்த தொகுதியில இப்படி ஒரு கொடூர மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பெருசா எந்த மீடியாவிலும் பேசப்படலை. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பேசுவோம்.